சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதகே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 31லேருந்து 35 வரை 5 ஸ்லோகங்களுமே ஸ்பெஷல் ஸ்லோகங்கள். ஏன்னா ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் உள்ள ஒற்றுமைகளை சீத்தை ரொம்ப அழகாக தொடர்பு படுத்தி புன்னகையே ஹனுமான்னு சீத்தை ரசிக்கிறாள். அதை நாமும் ரசிச்சுட்டு வரோம். அதுல 31வது ஸ்லோகத்துல 2 ஒற்றுமைகள் ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் சொன்னாள் சீத்தை. 32வது ஸ்லோகம் 3 ஒற்றுமைகள் சொல்றா. ராமனுடைய புன்னகையும் ஹனுமானும் ஒன்று. 3 ஒற்றுமைகள் சொல்கிறாள் சீத்தை. என்னென்ன ஒற்றுமைகள்? வாங்கோ ஸ்லோகத்தை அனுபவிப்போம். மந்தோ ஹாசோ மனுகுலபதே ரஞ்சனாயா குமாரஹா ஏன ஸ்ரீமான் பவதி ஹனுமான் தர்ஷனீயோ ஜனானாம் தத்தே லீலா பவன சவிதே தேன சம்ஸ்பிருஷ்ட காத்ரஹா பூயோ யோயம் ஜனகதனயா நந்த சந்தோகதாயி என்பது ஸ்லோகம். இப்ப சீத்தை சொல்றாளாம், மந்தோஹாசகா உங்களுடைய புன்னகை இருக்கிறதே, மனுகுல பதேகே மனுகுலத்திலே மிகச்சிறந்தவராக, ரகுகுலத்துக்கு திலகமாக, மனுகுலம் ரகுவம்சம்ங்கிறது மனுகுலம், அந்த மனுகுலத்துக்கு தலைவரே ராமபிரானே, உங்களுடைய புன்னகை என்பது அஞ்சனாயா குமாரஹா அஞ்சனை மைந்தனான ஹனுமான் என்றே சொல்லிடலாம். ஏன்னா 3 ஒற்றுமை. முதல் ஒற்றுமை ஏன ஸ்ரீமான் பவதி ஹனுமான் தர்ஷனீயோ ஜனானாம், மக்களை இருவருமே கவர்கிறார்கள். முதல் ஒற்றுமை சொல்றா சீத்தை. ராமனுடைய புன்னகையும் மக்களை கவர்கிறது, ஹனுமானும் மக்களை கவர்கிறார். ஏன்னா ஹனுமானுக்கு ஒரு சன்னதின்னு சொன்னா எத்தனை மக்கள் ஹனுமானை தரிசிக்க வருகிறார்கள். அது நங்கநல்லூர் ஆஞ்சநேயரோ நாமக்கல் ஆஞ்சநேயரோ எங்கே எழுந்தருளி இருந்தாலும் ஹனுமார் கோவில்னா ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அப்ப ஹனுமான் மக்களை ஈர்க்கிறார். ராமனுடைய புன்னகையும் இருக்கிறது. வடுவூர்ல புன்னகை ராமன்னு சொன்னா எத்தனை பேர் தரிசிக்க வருகிறார்கள்? நம்ம சங்கரா தொலைக்காட்சியே வடுவூர் பிரம்மோத்சவத்தை பூர்த்தியா 10 நாள் லைவ் டெலிகாஸ்டே பண்ணி காமிச்சாலே எத்தனை பேர் அனுபவித்தார்கள்? இன்று புன்னகை ராமாயணத்தை எவ்வளவு பேர் கேட்கிறா? அப்போ ஹனுமானும் சரி ராமனின் புன்னகையும் சரி மக்களை ஈர்க்க வல்லவர்கள். இது முதல் ஒற்றுமை. 2வது சொல்றா, தத்தே லீலா பவன சவிதே தேன சம்ஸ்பிருஷ்ட காத்ரஹா. 2 பேரும் வாயுவோடு தொடர்புடையவர்கள். வாயு 2 பேரையும் தடவி கொடுக்கிறார். ஹனுமான் வாயுவோடு தொடர்புடையவர். எஸ், கரெக்ட். ஏன்னா வாயுவின் பையன்தான் ஹனுமான். அப்பாவான வாயுதேவன் மகன் வாயுபுத்திரன் ஹனுமான தடவி கொடுக்கிறார். சரி, புன்னகைக்கும் வாயுவுக்கும் என்ன சம்பந்தம்னா, புன்னகை எங்க இருக்கு? ராமனுடைய இதழ்ல. மேல என்ன இருக்கு? மூக்கு. அப்ப ராமனுடைய மூக்குலேருந்து மூச்சு காற்றாகிய வாயு அப்படியே கீழே வந்து அந்த மூச்சு காற்றுங்கிற வாயு ராமனுடைய புன்னகையை தடவி கொடுக்கறதாம். அப்போ தந்தையாகிய வாயு வாயுபுத்திரன் ஹனுமான தடவி கொடுக்கிறார். ராமனுடைய மூக்கிலிருந்து வரும் பிராணவாயு இந்த புன்னகை, ஹனுமானே புன்னகை வடிவத்துல இருக்கார் போல இருக்கு. அதனாலதான் மூக்கிலேந்து வர வாயுங்கிறது புன்னகையை வருடி விடுகிறது. ஏன்னா மூக்கிலேந்து ராமன் அப்படி சுவாசிக்கும் போது, நம்மளை போல ராமனுக்கு சுவாசமான்னு நினைக்க வேண்டாம், இது கவிநயம். அப்ப அவர் மூக்கிலேந்து வாயு வெளியில வரும்போது புன்னகையை அழகாக அது வருடி விடுகிறது. 3வது ஒற்றுமை பூயோ யோயம் ஜனகதனயா நந்த சந்தோகதாயி. இருவருமே சீதைக்கு ஆனந்தம் கொடுக்கிறார். ராமனுடைய புன்னகையை பார்த்தால் சீதைக்கு ஆனந்தம். ஹனுமான் பாடிய ராமாயணத்தை கேட்டால், ஹனுமான் தந்த முத்திரை மோதிரத்தை பார்த்தால், ஹனுமான் சொல்லும் ராம வைபவத்தை கேட்டால் சீதைக்கு ஆனந்தம். ஆகையினால புன்னகையும் சீதைக்கு ஆனந்தம் கொடுக்கிறது, ஹனுமானும் சீதைக்கு ஆனந்தம் கொடுக்கிறார். அப்போ 3 ஒற்றுமைன்னு சொல்லிட்டார். முதல் ஒற்றுமை என்னவென்றால் இருவருமே பக்தர்களை ஈர்க்கிறார்கள். 2வது ஒற்றுமை இருவருமே வாயுவோடு தொடர்பிலேயே இருக்கிறார்கள். 3ஆம் ஒற்றுமை இருவருமே சீதைக்கு ஆனந்தம் தருகிறார்கள். ஆகையினால இப்படி புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் உள்ள இந்த 3 ஒற்றுமைகளை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நாம சேவிச்சோம்னா நமக்கும் பேரானந்தம் நிறையும். அப்ப ஹனுமான் அருளால், ராமனுடைய புன்னகையின் அருளால் பேரானந்தம் பெற வாங்கோ ஸ்லோகத்தை அனுபவிப்போம். மந்தோ ஹாசோ மனுகுலபதே ரஞ்சனாயா குமாரஹா ஏன ஸ்ரீமான் பவதி ஹனுமான் தர்ஷனீயோ ஜனானாம் தத்தே லீலா பவன சவிதே தேன சம்ஸ்பிருஷ்ட காத்ரஹா பூயோ யோயம் ஜனகதனயா நந்த சந்தோகதாயி என்று சொல்வோம். ஆனந்தம் நிறையும். நன்றி, வணக்கம்.